தேசத்திற்காய் மாற்றிடுவார் நம் சிறையிருப்பை. அனுதினம் இயேசுவை அறிவிப்போமே, அருள்வார் நமக்கு நம் தேசத்தையே. வேண்டுதல் செய்வோம் நம் தேசத்திற்காய் மாற்றிடுவார் நம் சிறையிருப்பை. அனுதினம் இயேசுவை அறிவிப்போமே, அருள்வார் நமக்கு நம் தேசத்தையே. பாரம் நிறைந்தவராய் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஆத்தும பாரம் நிறைந்தவராய் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். இயேசுவின் அழைப்பை ஏற்றவரை அவர் பணி செய்ய அனுப்பி வைப்போம். இயேசுவின் அழைப்பை ஏற்றவரை அவர் பணி செய்ய அனுப்பி வைப்போம். வேண்டுதல் செய்வோம் நம் தேசத்திற்காய் மாற்றிடுவார் நம் சிறையிருப்பை. அனுதினம் இயேசுவை அறிவிப்போமே, அருள்வார் நமக்கு நம் தேசத்தையே. அழிவினை நோக்கி செல்பவரை மீட்டிட நாளும் வேண்டிடுவோம். அழிவினை நோக்கி செல்பவரை மீட்டிட நாளும் வேண்டிடுவோம். ஊழியராக விரைந்திடுவோம், ஆத்துமாவை தினம் சேர்த்திடுவார். ஊழியராக விரைந்திடுவோம், ஆத்துமாவை தினம் சேர்த்திடுவார். வேண்டுதல் செய்வோம் நம் தேசத்திற்காய் மாற்றிடுவார் நம் சிறையிருப்பை. அனுதினம் இயேசுவை அறிவிப்போமே, அருள்வார் நமக்கு நம் தேசத்தையே. மாற்றிடுவார் நம் தேசத்தையே, மாறாதவர் என்றும் நம்முடனே. மாற்றிடுவார் நம் தேசத்தையே, மாறாதவர் என்றும் நம்முடனே. ஆத்தும கனிகளை தந்திடுவார், அறுவடையில் அகமகிழ்ந்திடவே. ஆத்தும கனிகளை தந்திடுவார், அறுவடையில் அகமகிழ்ந்திடவே. வேண்டுதல் செய்வோம் நம் தேசத்திற்காய் மாற்றிடுவார் நம் சிறையிருப்பை. அனுதினம் இயேசுவை அறிவிப்போமே, அருள்வார் நமக்கு நம் தேசத்தையே. வேண்டுதல் செய்வோம் நம் தேசத்திற்காய் மாற்றிடுவார் நம் சிறையிருப்பை. அனுதினம் இயேசுவை அறிவிப்போமே, அருள்வார் நமக்கு நம் தேசத்தையே. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு அகாப்பே ஆன்லைன் ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிற உங்கள் யாவரையும்
கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேசத்தை குறித்தும் ஆத்தும பாரத்தை குறித்தும், தேசத்திற்காக ஆத்தும பாரத்தோடு நாம் ஜெபித்தால் தேவன் என்ன செய்வார் என்பதை குறித்தும் மிக அருமையான கருத்துள்ள நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினர் வெளியிட்ட ஒரு பாடலை நாம் இப்பொழுது கேட்டோம். இந்த பாடலினுடைய மைய கருத்து தேசத்தின் மீதான பாரத்தை தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்குள் உருவாக்குவது, மனம் திரும்புதலுக்கும் ஜெபத்திற்கும் உங்களை அழைப்பது. இதுதான் இந்த பாடலினுடைய மிக முக்கியமான நோக்கம். இந்த பாடலிலிருந்து 3 செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம் தேசத்திற்காய் வேண்டுதல் செய்வோம். இன்றைக்கு நான் உங்களோடு பேச இருக்கிற இந்த தியான செய்தியினுடைய தலைப்பு ஆத்தும பாரத்துடன் நம் தேசத்திற்காய் வேண்டுதல் செய்வோம். அன்பான அகாப்பே குடும்பத்தினரே, நம் தேசத்தின் தற்போதைய நிலைமை, நம் மக்களின் ஆவிக்குரிய தவிப்பு, நம் இளைஞர்களின் எதிர்காலம் ஆகியவற்றை குறித்து நாம் எவ்வளவு தூரம் ஆத்துமாவில் பாரமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வியோடு நான் துவங்க விரும்புகிறேன். இவை அனைத்துமே நமது தனிப்பட்ட ஜெபங்களில் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றன என்பதை நாம் சிந்திக்க தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த பாட்டு என்ன சொல்லுது? வேண்டுதல் செய்வோம் நம் தேசத்திற்காய். இது ஒரு தற்காலிகமான இப்போதைக்குரிய ஒரு வேண்டுகோள் அல்ல. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எக்காலத்திற்கும் உரிய ஒரு கட்டளை. நம் தேசத்திற்காக வேண்டுதல் செய்வது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய தலையாய கடமையாகும். ஆனால் அந்த வேண்டுதலுக்கு முன்பாக நம் இருதயங்களில் ஆத்தும பாரம் நிறைந்திருக்க வேண்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆத்தும பாரம் இல்லாமலேயே ஆத்தும ரட்சிப்பிற்காக ஜெபிக்க முடியும். இன்றைக்கு திருச்சபைகளில் அப்படி தான் இருக்குது. ஜெபம் என்பது ஏதோ ஒரு கலாச்சாரமாக மாறிடுச்சு. ஜெபிக்கிறோம், வாயின் வார்த்தைகளில் ஜெபம் வருது, ஆனால் அந்த ஜெபம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரல. காரணம், ஆத்தும ஆதாயத்தின் முக்கியத்துவத்தை நம்முடைய உள்ளத்தில் ஒரு பாரமாக கொண்டுராமல் நாம் ஜெபிக்கிறோம். ஒரு கேஷுவல் பிரேயர் அப்படின்னு சொல்லலாம். ஆத்தும பாரம் இல்லாமல் ஏனோ தானோ என்று செய்கிற ஜெபம் வெறும் இயந்திரத்தனமான வார்த்தைகளாகவே முடியும். நிறைய பேர் ஜெபிக்கும் பொழுது அழகு தமிழில் ஆண்டவரை அழகழகான வார்த்தைகளில் வர்ணிக்கணும். அப்படியே 1 2 3 அப்படின்னு மிலிட்ரி ஆர்டர் மாதிரி ஜெபிக்கணும். என் ஜெபத்தை பார்த்து எல்லாரும் என்னை பாராட்டணும். நான் ஜெபிக்கிற விதம், சத்தம் போடுறதோ இல்லை அழுவது போல நடிப்பதோ, இப்படி ஒரு நாடக பாணியில் ஜெபம் மாறிடுச்சு. இது போன்ற ஜெபங்கள் தேசத்திலோ சபையிலோ எந்த மாற்றங்களையும் கொண்டு வராது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆத்துமத்தின் ஆழத்திலிருந்து பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்களை தேவன் தேடுகிறார். மெக்கானிக்கலாக இருக்கக்கூடாது. ஒரு மிஷின் பட்டனை தட்டினா 1 2 3 அப்படின்னு பாட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் நான் பார்த்தது ஒன்று என்ன அப்படின்னா, சப்பாத்தி சுடுற மிஷின். நீங்கள் எத்தனை சப்பாத்தி வேணுமோ அவ்வளவுக்குரிய மாவை நீங்கள் பின்புறம் வச்சிட்டீங்க அப்படின்னா
பட்டனை நீங்கள் தட்டின உடனே அப்படியே இந்த பிரிண்டிங் பண்ணும்போது பேப்பர் வந்து எப்படி விழுது, அதை மாதிரி என்ன செய்யுதுன்னா சப்பாத்தி 1 2 3ன்னு வந்து விழுது. அதை மாதிரி தோசை சுடுற மிஷின் வந்தாச்சு. பிரிண்டர் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் மாவை ஊற்றிட்டு அதில் பட்டன்ஸ் கொடுத்துருப்போம். உங்களுக்கு எப்படி வேணும், முருகலாக வேணுமா, இப்படிலாம் வந்து அந்த மிஷினை நீங்கள் போட்டு விடணுன்னா அது பாட்டுக்கு தோசை என்ன செய்யுது, வெளியே தள்ளுது. அதே மாதிரி தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் முழங்கால் படியிட்டாங்க அப்படின்னா பட்டன் தட்டுறது போல அப்படியே வார்த்தைகள் வந்து வெளியே விழுது. இது எவ்வளோ ஒரு பரிதாபமான, வார்த்தைகள் முக்கியமல்ல, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்முடைய ஜெபங்களும் வாயின் பேச்சுக்கள் தான். ஆனால் அது எங்கனுடைய நிறைவினால் வரணும், இருதயத்தின் நிறைவினால். ஆத்ம பாரம் என்கிற ஒன்று நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருந்தால் அதிலிருந்து வெளியே வருகிற ஜெபம்தான் ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் என்பதை நாம் உணர வேண்டும். ஓகே, இன்றைக்கு 3 முக்கியமான சத்தியங்களை வேதாகமத்தின் வெளிச்சத்திலே வேக வேகமாக உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நம்பர் 1, நம்முடைய ஜெபங்கள் அல்லது வேண்டுதல்களின் அஸ்திபாரமே ஆத்தும பாரம்தான். ஒரு வீடு கட்டடம் கட்டுவதற்கு அஸ்திபாரம் போடாமல் எப்படி கட்ட முடியாதோ அதை மாதிரி ஜெபத்திற்குரிய அஸ்திபாரமே ஆத்தும பாரம்தான். இது நம்பர் 1. 2, ஜெபிக்கிற நாம் எதன் வழியாக ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் தான் ஜெபத்திற்கான வழி. அந்த கீழ்ப்படிதல் அப்படின்னு ஒன்று நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்முடைய ஜெபம் நம்முடைய அறையை விட்டு வெளியே போகாது. எவ்வளவு கூப்பிட்டாலும் கூரைக்கு மேலே அது போகாது. அது பரலோகத்தை சென்று அடைய வேண்டுமானால் ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். நம்பர் 3, நம்முடைய ஜெபத்திற்கான பதில் பலன் ஆத்தும அறுவடை. ஆத்தும அறுவடை தான் நம்முடைய ஜெபத்திற்கான பலன். ஸோ 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். நம்பர் 1, ஆத்தும பாரம் ஜெபத்தின் அஸ்திபாரம். கீழ்ப்படிதல் ஜெபத்திற்கான வாசல் அல்லது வழி. ஆத்தும அறுவடை ஜெபத்திற்கான பலன். நம்முடைய ஜெபங்கள் வல்லமையுள்ளதாக மாற வேண்டுமானால் அதன் அஸ்திபாரமாக ஆத்தும பாரம் இருக்க வேண்டும். தேசத்தின் அழிய போகிற ஆத்துமாக்களை கண்டு நம் உள்ளம் உருக வேண்டும், உடைய வேண்டும். அதிலிருந்து எழும்புவதுதான் ஆத்தும பாரம் நிறைந்த ஜெபம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் கிடந்து கஷ்டப்பட்டாங்க. அவங்கள விடுவிப்பதற்கு முன்பு ஆண்டவர் மோசேக்கிட்ட இப்படி சொல்றார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 7. அங்க என்ன சொல்றார் தெரியுமா? அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் உற்று பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் துக்கங்களையும் அறிந்திருக்கிறேன். மோசே ஆண்டவர் எது கூப்பிடுறார் தெரியுமோ? அடிமைத்தனத்தில் கிடக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக. ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்க, அந்த ஜனங்கள் மேல அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு மனபாரம், துக்கம், வேதனை, மனதுருக்கம், அதுதான் அவர்களை விடுவிப்பதற்கான செயலில் தேவன் ஈடுபடும்படியாக அங்கே அவரை செய்கிறது. அந்த மக்களுடைய உபத்திரவத்தை கண்டார், அதை உற்று பார்த்தார், அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டார்,
அவர் துக்கங்களை அறிந்திருந்தார். இன்றைக்கு ஆண்டவரை போலவே நம்முடைய கண்களுக்கு முன்பாக உபத்திரவப்படுகிற ஜனங்கள், கூக்குரலிடுகிற ஜனங்கள், துக்கப்படுகிற ஜனங்கள், இந்த மாதிரி ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் விடுதலை அடைய வேண்டுமே, தேவன் அருளும் விடுதலையை அவர்கள் அறிய வேண்டுமே என்பது நம்முடைய ஆத்ம பாரம் என்கிற அஸ்திபாரத்திலிருந்து ஜெபமாக எழும்ப வேண்டும். எஸ்தரை பற்றி ஏற்கனவே நான் சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பெரிய யூத ஜனங்களுக்கு வரப்போகிற அழிவை அவள் கேட்ட பொழுது அவ என்ன சொல்றா அப்படின்னாக்க பாருங்க, அவ ராணி, ரொம்ப அழகுள்ளவள் எஸ்தர். அதனால தான் ராஜா தேசத்திலேயே அழகான பெண்களை தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவன் கட்டளை போட்ட பொழுது எஸ்தரும் அங்கே கொண்டு வரப்பட்டா. அவ ரொம்ப அழகி. தன்னுடைய அழகை குறித்துலாம் அவங்க பெருமை பாராட்ட முன் வரல. தான் ராணி என்கிற பெரிய அந்தஸ்தையும் அந்த இடத்துல அவ காட்டிக்கல. அவ என்ன சொல்றா தெரியுமா? எனக்காகவும் என் தாதிமாருக்காகவும் நீங்களும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் உபவாசம் பண்ணுகிறோம். 3 நாள் புசியாமலும் குடியாமலும் வாருங்க இருங்க அப்படின்னு சொல்லி யூதருக்கெல்லாம் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாள். அப்படின்னு அர்த்தம் என்ன? தன்னுடைய ஜனங்கள் ராஜாவின் கட்டளைப்படி, ஆமானுடைய துஷ்ட ஆலோசனையின்படி செத்து மடியாமல் இருப்பதற்கு தன்னுடைய அழகோ அந்தஸ்தோ உதவி செய்யாது. தன்னுடைய ஜனங்கள் மேல் இருக்கிற பாரம், கரிசனை தான் அதை செய்ய முடியும் என்று இங்கே ஜெபத்திற்காக ஒரு அழைப்பு விடுக்கிறாள். நம்முடைய அந்தஸ்தெல்லாம் ஆத்தும ரட்சிப்பை கொண்டு வராது. நான் அவ்வளோ பெரிய ஆள், என் திறமை என்ன தெரியுமா, என் அழகு என்ன தெரியுமா, என் படிப்பு என்ன தெரியுமா, என் பணம் என்ன தெரியுமா, சமுதாயத்தில் எனக்கு இருக்கிற செல்வாக்கு, இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் குப்பையாக இருக்குது. உன்னுடைய ஜெபங்களை கேட்டு ஆத்தும ரட்சிப்பை தேவன் கட்டளையிட வேண்டுமானால் இவைகளை எல்லாம், நம்முடைய நீதிகள் எல்லாம் அவருடைய பார்வையில் என்னவா இருக்குது? அழுக்கான கந்தையாயிருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டு ஆத்ம பாரம் என்கிற அஸ்திபாரத்திலிருந்து நம்முடைய ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். பலன் என்ன? அந்த ஜெபம் வீணாகவில்லை. கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார், எப்படி செயல்படணும்னு சொல்லித்தரார். 127 நாடுகளில் இருந்த பல லட்சம் யூதர்கள் ஒரே நாளில் காப்பாற்றப்பட்டார்கள். லட்சக்கணக்கான மக்களுக்குள்ளே ஒரு ஆத்தும அறுவடையை அவர்கள் கண்டார்கள். அந்த மக்களுடைய ஆத்துமாக்கள் தப்பித்து கொண்டது. 1780 அந்த வருடத்தில் இங்கிலாந்து தேசத்திலிருந்து வில்லியம் கேரி இந்தியாவுக்கு ஆத்ம பாரத்தோடு மிஷனரியாக வந்தார். அவர் இறங்கின இடம் கல்கத்தா. நீங்கள் எத்தனை பேர் கல்கத்தா பார்த்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. கல்கத்தாவுடைய துறைமுகத்தை எத்தனை பேர், துறைமுகம்னா கப்பல்கள் இறங்குற இடம், பார்த்துருக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்துருக்குறேன். அவர் இங்கிலாந்து தேசத்தில் அவர் செருப்பு தைக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அவருடைய தோற்றம் இதெல்லாம் ஒரு பெரிய கம்பீரமெல்லாம் இருக்காது. ஆனால் அவர் கேள்விப்பட்டார். அவர் தேசத்தை சேர்ந்தவங்க தானே இந்தியாவை அன்னைக்கு ஆளுகை செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ இங்கேருந்து போகிறவங்க மூலம் இந்தியாவை பற்றி அவர் தெரிந்து கொண்டார். இயேசுவை அறியாத கோடி கோடி மக்கள் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். உடனே என்ன செய்தார் தெரியுமா? இந்தியாவினுடைய ஒரு மேப் அதை வாங்கி தன்னுடைய சுவரில் மாட்டி வைத்தார். அந்த வில்லியம் கேரி அந்த இந்திய வேலை செய்துட்டு இருக்கும் பொழுதே அந்த படத்தை பார்ப்பார். அவர் கண்களில் கண்ணீர் ஓடிட்டு இருக்கும். இப்போ செருப்பு தைக்கிறதுக்கு யாருமே வரல அப்படின்னா அவர் என்ன செய்வார் தெரியுமா? சுவரில் மாட்டி இருக்கிற அந்த இந்திய வரைபடத்தை எடுத்து தரையில் போட்டுட்டு
நம்ம எப்படி பாய் மேலே படுக்கிறோம், அதை மாதிரி அந்த மேப்பு மேலே அவர் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும் அப்படின்னு சொல்லி கதறி அழுவாராம். இப்போ யாரோ ஒருத்தர் செருப்பு தைக்க வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே மேப்ல இருந்து எழுந்துட்டு செருப்பை தைச்சு கொடுத்து அனுப்புவார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்தியாவில் கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருளில் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கடைக்கு வந்து போகிற கிறிஸ்தவர்கள் எல்லார்ட்டையும் அவர் அப்படி சொல்லுவாராம். அந்த ஆத்தும பாரம் அவரை தூங்க விடவில்லை. அவர் இந்தியாவுக்கு மிஷனரியாக வருவதற்கு ஃபாரின் மிஷன் சொசைட்டி அப்படிங்கிறதுல போய் அப்ளை பண்ணார். இவருடைய படிப்பு குறைவாக இருந்துச்சு, ஆள் கொஞ்சம் குள்ளமாக இருந்தார். அதனால அவங்க சொல்லிட்டாங்க, நீ இந்தியாவுக்கு மிஷனரியாக போவதற்கு உங்ககிட்ட தகுதி இல்லை, உன்னுடைய சரீரம் அதற்கேற்றபடி இல்லை, உன்னுடைய படிப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் அவர் அதை பற்றி கவலையே படலை. இந்தியாவுக்கு மிஷனரியாக போகும்படி என்னை அழைக்கிறவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கள் பலரோடு இந்தியா மிஷனரி பயணத்தை குறித்து அவர் பேசினார். நண்பர்கள்லாம் சொன்னாங்க, கவலைப்படாத, நீ போ, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களால் இயன்ற உதவிகளை உனக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு தான் அவர் வந்தார். அவர் அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. எந்த ஸ்தாபனத்தினுடைய உத்தரவாதமும் இல்லாமல் அதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்ச், அப்படிலாம் வர முடியாது. ஆனால் அவர் வந்தார். கல்கட்டில் அவர் இருக்கிற ஹூக்லி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற துறைமுகத்தில் அவர் இறங்கினார். அன்றைக்கு இருந்த அந்த வெள்ளக்காரங்களால் அவர் பல எதிர்ப்புகள், போராட்டங்களை எல்லாம் அவர் சந்தித்தார். ஏன்னா அவங்க மிஷனரியை எதிர்பார்க்கறது இல்லை. அவங்க நீ சொல்கிறான் வெள்ளக்காரன் இந்தியாவை கிறிஸ்தவங்களாக்கிட்டு போயிட்டான். இல்லை, அநேக அந்த நாட்களில் இருந்த வெள்ளைக்கார அரசாங்கம் மிஷனரிகளுக்கு பெரிய ஆதரவுகள் எல்லாம் கொடுக்கல. அவங்க வந்தது வியாபாரம் செய்ய, இவங்க வந்தது ஆத்ம பாரத்தோடு வந்தாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் முழுசும் நான் சொன்னேன் அப்படின்னா இப்போ நேரமே அதுக்கே போயிடும். அவருடைய மனைவிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், அவங்களுடைய ஒரு மகன் பர்மா தேசத்தினுடைய ராஜ தூதரா போயிட்டார். தனிமையா பரிதாப நிலைமையில் அவரே உழைத்து, யாருமே வீடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அவரே களிமண்ணை எடுத்து அவரே ஒரு ஓலை வீட்டை கட்டினார். இன்றைக்கு உலக அளவில் இறையியல் பட்டங்கள் செல்லுபடியாகிற ஷெராம்பூர் வேதாகம கல்லூரியெல்லாம் அவர் தான் கட்டினார். சரி, இப்போ அதெல்லாம் சொல்ல போனால் ரொம்ப நேரம் ஆகிடும். நான் சுருக்கமாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள 15 மொழிகளில் முழு வேதாகமத்தையும் சில மொழிகளில் புதிய ஏற்பாட்டையும் அவர் மொழிபெயர்த்து அச்சடித்தார். கர்நாடகாவில் இருக்கிற நாம் உபயோகிக்கிற அந்த கன்னட பைபிளினுடைய ஆதார மொழிபெயர்ப்பெல்லாம் அவர் செய்தது தான். பாருங்க, அவருடைய ஆத்ம பாரம் இந்தியாவிற்காக அவரை ஜெபிக்க தூண்டியது. அந்த ஜெபம் அவரை இந்தியாவிற்கு கொண்டு வந்தது. தடைகள், போராட்டங்கள் மத்தியிலும் கிறிஸ்துவின் ராஜ்ய பணிக்காக சவால் நிறைந்த ஊழியங்களை செய்யும்படி அவரை தூண்டியது. அன்பானவர்களே, ஆத்தும பாரம் இல்லாத வேண்டுதல் காற்றில் பறக்கிற வெறும் வார்த்தைகளே. நம் தேசத்தின் பாவங்களையும் விக்கிரக ஆராதனைகளையும் நம் இளைஞர்கள் போதைக்கும் பாழான காரியங்களுக்கும் அடிமையாகி அழிவதையும் பார்க்கும்போது நம் கண்கள் கலங்குகிறதா? நம் உள்ளம் உருகி ஜெபிக்கும் போதுதான் நம் வேண்டுதல் பரலோகத்தை அசைக்கும் வல்லமையை பெறும். முதல் காரியம், ஆத்தும பாரம் தான் ஜெபத்திற்குரிய அஸ்திபாரம். நம்பர் 2, நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் அது சரியான முறையில் செய்யப்பட வேண்டும். அந்த சரியான முறை என்பது என்ன தெரியுமா?
நம்முடைய கீழ்ப்படிதலின் வாழ்க்கை. ஜெபம் என்பது வெறும் கேட்பது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பதுதான். தேசத்தின் விடுதலை என்பது தேவ ஜனத்தின் கீழ்ப்படிதலோடு நேரடியாக தொடர்புடையது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. அந்த முழு வசனத்தை இப்ப நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தங்களை என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். பின்னால ஆண்டவர் நிறைய சொல்றார். ஆனா முதல் கட்டளையா ஆண்டவர் சொல்றது, தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வருகிற ஜெபத்திலே நான் கேட்கணும்னா அந்த ஜெபத்தை செய்கிற என் ஜனங்கள் எனக்கு முன்பாக தங்களை என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். அன்றைக்கு நான் சொன்ன யோனாவை பற்றி. கீழ்ப்படியாம ஓடினான். ஜிம் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அதை குறித்து பேசினாங்க. கடைசி என்னாச்சு? அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல். நான் சொல்றத போய் அந்த தேசத்துக்கு நீ சொல்லு, அந்த பட்டணத்துக்கு நீ சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னார். அவன் என்ன சொன்னான்? 40 நாள் தான்ப்பா இருக்குது, நினிவே கவிழ்க்கப்பட்டு போயிடும். யோனா 3வது அதிகாரம் 4வது வசனம் அப்படின்னு யோனா எச்சரிக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் நினிவேயின் ராஜா தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் ராஜ வஸ்திரத்தை கழற்றி போட்டு ரட்டுடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்கள் கூட சாப்பிடக்கூடாது, உபவாசிக்க வேண்டும் என்றும் அவன் சொல்றான். யோனா 3:8 அங்க பாருங்க, அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள் அப்படின்னு கட்டளை இடுகிறான். என்ன நடந்துச்சு? அந்த மக்களுடைய கீழ்ப்படிதலை கண்ட தேவன், அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினதை கண்ட தேவன் அவர்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அந்த தேசத்தை அழிக்காமல் அவர்களை தப்புவிக்க வழியை உண்டாக்கினார். அப்போ கீழ்ப்படிதல் ஒரு தேசத்தையே அதன் அழிவிலிருந்து காப்பாற்றுகிறது. ஏன்னா யோனா மூலம் தேவன் சொன்ன செய்திக்கு அந்த மக்கள் கீழ்ப்படிந்தார்கள். அகாப்பை குடும்பத்தினரே, தலைமை சபையில் மாத்திரம் அல்ல, எல்லா கிளை சபைகளிலும் நம்முடைய போதகர்கள் தெளிவான சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறாங்க. கீழ்ப்படுகிற அனுபவம் உங்களுக்கு உண்டா? எங்க பாஸ்டர் மாதிரி பிரசவம் பண்ண முடியுமா, எங்க பாஸ்டர் மாதிரி பைபிள் ஸ்டடி எடுக்க முடியுமான்னு மனிதனை புகழ்ந்து கொண்டு அலைவதற்காக தேவன் உங்களை அழைக்கல. உங்கள் ஊழியர்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு என்னென்ன காரியங்களை உணர்த்துகிறாரோ, எச்சரிக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்தால் நாம் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு தேவன் பதில் தந்து தேசங்களை அசைப்பார், தேசங்களை மாற்றுவார். ஜான் வெஸ்லியை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கிலாந்து தேசத்தினுடைய ஒரு மாபெரும் அப்போஸ்தலன் ஜான் வெஸ்லி. அவருடைய காலத்தில் இங்கிலாந்து தேசம் கொடுமையான அக்கிரமத்தில் மூழ்கி கிடந்தது. மதுபானம் சர்வ சாதாரணம், அங்க சூதாட்டம் பயங்கரம், அங்க ஒழுக்கக்கேடுகள் ஐயோ வாயால சொல்ல முடியாத அளவுக்கு இங்கிலாந்து தேசத்துல மலிந்து போய் கிடந்தது. அந்த சூழ்நிலையில தான் ஜான் வெஸ்லி என்கிற தேவ மனிதன் தேவனுடைய அழைப்பிற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தார். தேவாலயங்களின் கதவுகள் அடைக்கப்பட்ட போது அவர் வயல்வெளிகளிலும் நிலக்கரி சுரங்கங்களின் வாசல்களிலும் தெருக்களிலும் நின்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பெரிய பெரிய மேடெல்லாம் போட்டு யாரும் கொடுக்கல. சர்ச்சுக்குள்ள இருந்து மக்கள் வெளியே வர, ஏன்னா இவரெல்லாம் உள்ள சேர்க்கவே மாட்டாங்க, இவன் வந்தா சர்ச்சை கெடுத்து விடுவான் அப்படின்னு. ஜனங்கள் சர்ச்சில் இருந்து வெளியே வரும் பொழுது அந்த வாசல்ல இருக்கிற கல்லு மேலே ஏறி நின்றுக்கிட்டு பிரசங்கம் பண்ணுவார். உள்ள
உடைக்கப்படாத இருதயத்தோடு வெளியே வர்றவங்க இந்த தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்த ஜான் வெஸ்லியினுடைய பிரசங்கங்களை கேட்டு அப்படியே தேவாலயத்தின் வாசல்களில் படிக்கட்டுகளில் விழுந்து அழுது கதறுவாங்க. சாயங்காலம் வரைக்கும் அது அப்படியே நடக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்மளால பார்க்க முடியல. நான் கூட அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலுக்காக ஏங்குகிறேன். என்னுடைய இள வயதில் ஊழியத்துக்கு வந்த நாட்கள்லாம் அப்படிலாம் நடந்திருக்கு. ஆராதனை முடிச்சு சிலர் போயிடுவாங்க, ஆனால் சிலர்லாம் போகவே மாட்டாங்க. அப்படியே அந்த பாயிலேயே விழுந்து கிடந்து கதறி கதறி அழுவாங்க. எத்தனையோ வாலிபர்கள் அப்படியே சட்டையெல்லாம் அப்படியே கிழிச்சிக்கிட்டு உருண்டதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட சமீபத்தில் ஜெபித்த, ஆண்டவரே என்னுடைய இளமை காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை நீர் கட்டளையிட்டீர் அல்லவா, என்னுடைய முதுமை காலத்தில் நான் சாவதற்கு முன்பு அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை மீண்டும் ஒரு முறை என் கண்ணால் காண உதவி செய்யும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன். இன்னும் ஆண்டவருக்காக என்னென்ன விதத்திலெல்லாம் கீழ்ப்படிந்து தேசத்திற்கு நான் ஆசீர்வாதமாய் மாறணும் அப்படிங்கிறத குறித்து நான் அடிக்கடி சிந்திக்கிறேன். நீங்களும் சிந்தியுங்க. அவருடைய கீழ்ப்படிதலும் வைராக்கியமும் இங்கிலாந்து தேசத்தையே உலுக்கியது. ஒரு பெரிய இரத்த புரட்சி ஏற்பட இருந்த இங்கிலாந்தை ஜான் வெஸ்லியின் பிரசங்கங்கள் ஆவிக்குரிய எழுப்புதலுக்குள்ளாக வழி நடத்தி தேசத்தின் அழிவிலிருந்து அதை காத்தது அப்படின்னு வரலாற்றில் எழுதுறாங்க. வரலாற்றில் எழுதப்பட்டதை நான் சொல்றேன். நம்முடைய வரலாற்றில் இப்படி எழுதப்படுமா? இந்த மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேசம் மனம் திரும்பும்படி தைரியமாய் முதுகெலும்போடு உள்ளதை உள்ளபடி பிரசங்கித்தான். உள்ளங்கள் உடைக்கப்பட்டன, மக்கள் மனம் திரும்பினார்கள் அப்படின்னு நம்மளை பத்தி எழுதப்படுறது தாங்க வெற்றியின் வரலாறு. அவர் பிஷப் ஆயிட்டாரு, அப்படி ஆயிட்டாரு, இப்படி இதெல்லாம் அற்பத்தனமானது. நம்ம தேசத்திற்காக நாம் ஜெபிப்பது மட்டும் போதாது, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது மிகவும் அவசியம். நம்முடைய தனிப்பட்ட பாவங்கள் குற்றங்களை விட்டு நாம் முதலில் மனம் திரும்ப வேண்டும். சபையாகிய நாம் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தை தேடி கீழ்ப்படிதலோடு ஜெபிக்கும் போது தேவன் நம் தேசத்தை குணமாக்குவார். பாவத்தால் ஏற்பட்ட ரணங்களை தேவன் மாற்றுவார். நம்முடைய தேசம் சேமத்திற்குள் வந்து சேரும். மூன்றாவது காரியத்தை வேகமா முடிக்கிற 3, இது போன்ற ஜெபத்தின் பலன் ஆத்தும அறுவடை. கண்ணீரோடும் ஆத்தும பாரத்தோடும் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒருபோதும் வீண் போகாது. அதற்குரிய பலனாக பெரிய ஆத்தும அறுவடையை தேவன் நமக்கு தருவார். சகரியா புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 1வது வசனம், The book of Zechariah chapter 10 verse 1, பின்மாறி மழையின் காலத்திலே கர்த்தரிடத்தில் மழையை வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியின் பயிர்களை எல்லாம் அவர்களுக்கு மழையினால் செழிக்க பண்ணுவார். என்ன அழகான ஒரு அற்புதமான வாக்குத்தத்த வசனம் பார்த்தீங்களா? பின்மாறி காலத்து மழை பெய்யும் பொழுது நம்முடைய அறுவடைக்காக பயிர்கள் விளையும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கு மழையினால் செழிப்பை கட்டளையிட்டார். பெந்தகோஸ்தை நாளை நினைத்து பாருங்க. ஆண்டவருடைய இறுதி கட்டளைக்கு கீழ் நீங்கெல்லாம் எருசலேமை விட்டு போகாம மேலறையில் காத்திருங்கன்னு சொன்னார். எத்தனை பேர் காத்திருந்தாங்க? 120 பேர். அதுல இருந்தவங்க யார் தெரியுமா? இயேசுவின் தாயாகிய மரியாளும் அதுல இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அங்க ஜெபித்த பொழுது அங்க வசனம் சொல்லுது, ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் ஒரு மனதோடு பாரப்பட்டு ஜெபித்ததின் விளைவாக பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அங்கே
திருச்சபை உருவானது. அந்த 120 மத்தியில பரிசுத்தாவினர் இறங்கி வந்த போது நடந்த ஒரு மறைவான காரியம் என்ன தெரியுமோ? அதுதான் சபை உருவான தினம். சபை உருவாயிற்று. அறுவடை. பெந்தெகோஸ்தே அப்படின்னாலே என்ன தெரியுமாங்க? 50 அப்படின்னு அர்த்தம். அது அறுவடையின் பண்டிகை. அப்போ அந்த நாள்ல பேதுரு என்ன செய்யறார் தெரியுமோ? இதெல்லாம் பார்த்த உடனே அப்படி கூட்டம் கூடி வந்துட்டாங்க. அவங்கள பார்த்து அவர் பிரசங்கம் பண்றார். கிட்டத்தட்ட 3000 பேர் அந்த நாள்ல மனம் திரும்பி சபைக்குள்ளே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அறுவடை. 50 நாளைக்கு முன்பு இயேசு சிலுவையில மரித்தார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார்னு சொன்ன ஏசாயா 53வது அதிகாரத்தின் வார்த்தையின்படி இங்க பேதுரு பிரசங்கிக்கிறார். 3000 ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்பட்டார்கள். அல்லேலூயா. மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர். இந்த மார்ட்டின் லூத்தர் கிங், அவருக்கு பேர் ஜூனியர். இவர் அந்த காலத்துல நிறவெறி, கருப்பு வெள்ளை அப்படிங்கிற வெறி இருந்துச்சு. இந்த கருப்பின மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, சமத்துவம் சமதர்மம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இன்னைக்கு இருக்கல. சமத்துவம்லாம் கிடையாது. அந்த காலத்துல மார்ட்டின் லூத்தர் கிங் அப்படிங்கிற தேவ ஊழியர் தன் தேசத்துல நீதி உண்டாகணும், சமத்துவம் உண்டாகணும்னு கண்ணீரோடு செபித்தார். அந்த ஜபத்தின் பலனாக முழங்கினார். தைரியமான பிரசங்கங்களை எல்லாம் செய்தார். அவரு என்ன சொல்லுவார் தெரியுமா? ஐ ஹாவ் எ ட்ரீம். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. இந்த வார்த்தையை அவர் சொல்லுவார். ஒவ்வொரு தேவ மனிதர்களுமே ஒரு தரிசனத்தின் அடிப்படையில் தான் செயல்பட்டாங்க. மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் சொன்ன வார்த்தை என்ன? ஐ ஹாவ் அ ட்ரீம், ஐ ஹாவ் அ விஷன். எனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இந்த அடிமைத்தனத்தில் கிடக்கிற கருப்பு இன மக்கள் கால்களிலும் கைகளிலும் சங்கிலி போட்டு ஆடு மாடுகளை போல நடத்தப்படுகிற இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய தரிசனம் என்று அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தார். அநீதிக்கு எதிரான அவருடைய அகிம்சையான போராட்டம் அமெரிக்க தேசத்தின் சட்டங்களையே மாற்றி அமைத்தது. ரொம்ப அற்புதமான வரலாறுங்க. அதெல்லாம் படிங்க நேரம் கிடைக்கும் போது. அவருடைய ஊழியத்தின் பலனாக கருப்பு இன மக்களுக்கு நீதி கிடைத்தது. வெற்றியையும் விடுதலையையும் அவர் பெற்று தந்தார். அந்த போராட்டத்தின் பலனை ஒரு மாபெரும் சமூக நீதியாக, சமூக அறுவடையாக அவர் பெற்றுக்கொண்டார். வாழ்க்கை பாடம் என்ன? கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அருமையான அகாப்பே திருச்சபை குடும்பமே, நாம் சோர்ந்து போகாமல் நம் தேசத்திற்காக, நம் கிராமங்களுக்காக, நம் நகரங்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய சபைகளிலும் ஜெப தீ, ஜெப நெருப்பு மூட்டப்பட வேண்டும். தேவன் நிச்சயம் ஆவிக்குரிய எழுப்புதலாகிய ஆத்தும அறுவடையை நம் தேசத்தில் கட்டளையிடுவார். அன்பான அகாப்பே திருச்சபை குடும்பத்தினரே, இன்று இந்த தியானத்தில் நாம் 3 காரியங்களை ஆழமாக சிந்தித்தோம். நம்பர் 1, ஆத்தும பாரம். நம்பர் 2, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல். நம்பர் 3, நாம் காணப்போகிற ஆத்தும அறுவடை. இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒருவராகிலும் வீணாய் போன விதைகளாய் அல்லாமல் கிறிஸ்துவுக்காக முத்தான மணிகளான விதைகளாய் நாம் மாறுவோம். நம்முடைய ஜெபங்களின் மூலம் தேசத்திலே ஒரு ஆவிக்குரிய புரட்சி செய்வோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.